ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Reactjsக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ Reactjs ஒரு பாப்புலரான லைப்ரரி. அதை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய லைப்ரரியும் கூட. ஸோ எவ்ரிடே ஏதாவது ஒரு நியூ ஃபீச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதாக இருக்கும். ஸோ ரோட் மேப் வந்து ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரோட் மேப்பை வந்து 4ஆக பிரிச்சுக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன படிக்கணும், பிகினர் லெவலில் நீங்கள் வந்து என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் பிகினர்லேருந்து இன்டர்மீடியேட்டாக முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸ்டு ப்ரோ டெவலப்பராக ரியாக்ட் லைப்ரரியை யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன படிக்கணுங்கிறத 4 பார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னால் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா இட் இஸ் அ லைப்ரரி. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரீ ரிக்வஸ்ட்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ரியாக்ட் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல்ங்க. ஹெச்டிஎம்எல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் ஹெச்டிஎம்எல். ஸோ ஒரு வெப்பேஜை வந்து ஸ்ட்ரெச்சர் பண்ணுறதுக்கு ஹெச்டிஎம்எல் ரொம்ப யூஸ் ஆகுறதுனால ஹெச்டிஎம்எல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சிஎஸ்எஸும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், ஆன் டாப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கிறதுனால பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல் டெவலப்பராக ஆகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கிட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கிட், ஏன்னா நீங்கள் உங்களோட கோடு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் ஆன பிறகு மற்ற டெவலப்பர்ஸ்டையோ கம்பெனி அக்ராஸ் கம்பெனி ஷேர் பண்ணுறதுக்கு கிட்டு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்டு பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் பிகினர் லெவலில் வந்து ரியாக்ட் கற்றுக்கிறதுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து திங்கிங் ரியாக்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து சொல்லி. ஸோ ரியாக்டில் வந்து காம்போனண்ட்டு, ஸ்டேட்டு, ப்ராப்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருக்கணுங்க. ஸோ நிறையா வேஸ் இருக்குது. நீங்கள் அதுவே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். ஈஸியானது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டானதாகவும் ஈஸியானதாகவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னால் வந்து என்பிஎம் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நிறையா பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்பிஎம்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து என்பிஎம் பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ரியாக்ட் ஆப் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போனண்ட்டுங்க. ரியாக்ட் காம்போனண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரியாக்ட் காம்போனண்ட் வந்து ஒரு ரீயூசபிள் பிளாக்குங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜையும் மொத்தமாக பண்ணாமல் குட்டி குட்டி பிளாக்ஸாக பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ரியாக்ட் காம்போனண்ட்டு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் நோட்ஸ் எடுக்கலைன்னா கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எல்லாம் மைண்டில் வச்சுப்போன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த வீடியோவை வந்து பிளேலிஸ்ட்லேயோ வாட்ச் லிஸ்ட்லேயோ எதுலையோ போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நீங்கள் இதெல்லாம் மறக்காமல் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ காம்போனண்ட் வந்து காம்போனண்ட் ஒன்று முக்கியமானது. ஸோ காம்போனண்ட் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுங்க. ஸோ வந்து நீங்கள் C++லாம் படிச்சிருந்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு கிளாஸுக்குன்னு இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே ரியாக்டில் வந்து ஸ்டேட் இருக்கும். அது வந்து ப்ரைவேட் டு யுவர் காம்போனண்ட். உங்கள் காம்போனண்ட்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு, டேட்டாவஸ் எல்லாம் உங்கள் காம்போனண்ட்டில் ரிலேட்டட் டேட்டாஸை காம்போனண்ட் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டேட் யூஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸுங்க. ஸோ வந்து நீங்கள் பிட்வீன் காம்போனண்ட்ஸ், ஸோ ஒரு காம்போனண்ட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மல்டிபிள் காம்போனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒரு காம்போனண்ட்டில் இருந்து இன்னொரு காம்போனண்ட் வந்து நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் பிகினர் லெவல். அட்வான்ஸ் லெவலில் போகும்போது இந்த ப்ராப்ஸே வந்து வேறு மாதிரி எப்படி டேட்டா பாஸ் பண்ணுறாங்கங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் ஸ்டார்ட் வித் ப்ராப்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் போகும்போது வேறு லெவலில் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் லைஃப் சைக்கிளுங்க. ஸோ ஒரு காம்பனண்ட் வந்து எப்படி லோட் ஆகுது, அப்டேட் ஆகுது, அன்மவுண்ட் ஆகுது, அன்லோட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ காம்பனண்ட் லைஃப் சைக்கிள் வந்து ரொம்பவே முக்கியமானது. அடுத்து நீங்கள் வந்து பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டில் வந்து ஸ்டைலிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிறையா தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் இருக்குது. இல்லைனா வந்து நீங்களே வந்து பண்ணுறதா இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ட்ரிக்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டைலிங் பற்றி தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹேண்ட்லிங்க. ஸோ எப்படினாலும் ரியாக்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணுவீங்க, யூசர்கிட்ட இருந்து டேட்டா கேப்சர் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கும் நிறையா NPM பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை வித் யுவர் ஓன் ஃபார்ம்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் பார்ட்டி NPM போட்டு பேக்கேஜஸ் போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஹேண்ட்லிங்க. ஸோ ஃபார்ம் வந்து எல்லா டேட்டாவும் யூசர்கிட்ட வாங்கிட்டு நம்மளே வச்சுக்க முடியுமா? அதை பேக்அவுண்ட்டுக்கு அனுப்பணும்ல APIக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு டேட்டா ஹேண்ட்லிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபெட்ச் API, ஸோ எப்படி நீங்கள் வந்து API கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரியாக்டில் ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டாம்ங்க. ஸோ அந்த விர்ச்சுவல் டாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஹூக்ஸு. ஸோ ஹூக்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது, நிறையா ப்ரீடிஃபைன்ட் ஹூக்ஸ் இருக்குது, யூஸ் எஃபர்ட்டு அந்த மாதிரியான ப்ரீடிஃபைன்டு ஹூக்ஸ் இருக்குது. அது பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டம் ஹூக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட்டுங்க. ஸோ நம்ம முதல்ல ப்ராப்ஸ் பற்றி பேசியிருப்போம் பிகினர் லெவலில். ஸோ அது பேரண்ட் டு சைல்டுக்கு பாஸ் பண்ண யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சைல்ட்ஸ் பேரண்ட்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு ஒவ்வொன்றிலையும் மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்டர்மீடியேட்ரி லெவலில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அட்வான்ஸ்டு லெவலுங்க. ஸோ ரியாக்டில் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அட்வான்ஸ்டு ரியாக்ட் இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங்க. ஸோ வந்து ரியாக்டில் வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குமா, நான் எப்படியும் மல்டிபிள் பேஜஸ் இருக்கும்ல. ஸோ ரவுட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து தீமிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து மாடர்ன் டேஸில் வந்துட்டு எல்லா வெப் ஆப்ஸும் வந்துட்டு லைட் தீமு, டார்க் தீம்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க தீம் செட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த தீமிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கு இன்டர்மீடியேட் அதிலலாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், காம்பனண்ட் டு காம்பனண்ட் டேட்டா பாஸ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ ப்ராப்ஸ் வச்சு பண்ணியிருப்போம், கான்டெக்ஸ்ட் வச்சு பண்ணியிருப்போம். பட் அதெல்லாம் வந்து சில டைம்ஸில் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அட்வான்ஸ்டு சினாரியோஸில் வந்துட்டு உங்களுக்கு வேறு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ரிடெக்ஸ், மொபாக்ஸ் அந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸிங் ரிடெக்ஸ் அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லேசி லோடிங். ஸோ வந்து கோடு நிறையா அடித்து வச்சுட்டு எல்லாத்தையும் மொதல் பேஜில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் டைம் அதிகமாகும். ஸோ கோடு ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி லேசி லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னும் போர்ட்டல்ஸு, அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ், ஆன்டி பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் கூட பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் நீட்டிகிட்டே போகும். நம்ம வீடியோவை அவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணோன்னா நீங்கள் எல்லோரும் தூங்கிடுவீங்க. தூங்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தூங்குங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை ஃப்ரம் மணிராஜ் ஃப்ரம் தமிழ் ப்ரோக்ராமர் ++.